ஆடு வளர்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆடுகளை வந்துட்டு செல்லமாக ஆடு வளர்க்குறவங்க இருக்காங்க. இல்லை ஒரு சில ஆடுகள்லாம் வீட்டுக்காகவே வளர்ப்பாங்க, இல்லை ஒரு சில ஆடுகள்லாம் சண்டைக்காக வளர்ப்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆடுகளுக்கு கொம்பு வந்துட்டு ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அந்த கொம்பு நீளமாக வளர்கிறதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்டாக இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எப்படி வீட்டில் இருந்த ஒரு சில பொருட்களை வச்சு நம்ம யூஸ் பண்ணி அதை எப்படி நம்ம கொம்புகளை மட்டும் நீளமாக வளர்க்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் பார்ப்போம். ஆடுகளுக்கு வந்துட்டு கொம்பு வளர்கிறதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு டெய்லியும் பச்சை அரிசி கொடுக்கணும். ஸோ இதை கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன், அதெல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் நீங்கள் வந்துட்டு கொடுக்கணும். எடுத்தோம் கவுத்தோன்னு பச்சரிசி வந்துட்டு கொடுத்துடக்கூடாது. இது வந்துட்டு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம், நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து ஆடு வந்துட்டு சத்தியமாக செத்து போயிடும். ஸோ அதனால் வந்துட்டு பச்சரிசி கொடுத்துல ரொம்ப கவனமாக கொடுக்கணும். இது வந்துட்டு கெடா ஆடுகளுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு எந்த ஆடுலாம் வந்துட்டு கொம்பு வளரணுமோ ஸோ அந்த ஆடுகள் மோஸ்ட்டாக கொம்பு வளர்கிறதுக்கு வந்துட்டு கெடா ஆடுகள் தான் விரும்புவாங்க. ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு கெடா ஆடுகளுக்கு நீங்கள் பச்சரிசி நாங்களாம் கெடா ஆடுகள் தான் கொடுக்குறோம். ஆனால் கெடா ஆடுகளுக்கு பச்சரிசி கொடுக்குறவங்க ஒரு ஆளாக தான் இருக்கணும், ஓகேங்களா? அந்த ஒரு நபர் தான் வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு கொடுக்கணும். ஸோ ஆள் மாற்றி கொடுத்தீங்கன்னா ஒரு நாள் அதிகமாக கொடுத்துருவீங்க, ஒரு நாள் கம்மியாக கொடுத்துருவீங்க. ஸோ அதனால் வந்துட்டு யாராச்சும் ஒரு ஆள் வந்துட்டு எடுத்து நீங்கள் கொடுங்க. சும்மா எடுத்தும் கவுத்தெல்லாம் வந்துட்டு கேட்டுட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். ஃபுல்லாக கேளுங்க, என்ன சொல்கிறேங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கும். இது வந்துட்டு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம், நிறைய கம்ப்ளைண்ட் வந்துருக்கு. ஸோ அதனால் சொல்கிறேன், நான் கேட்கறதுனால தான் இதை வந்துட்டு ஓப்பனாக சொல்கிறேன் அந்த ரகசியத்தை, ஓகேங்களா? ஆடுகளை வந்துட்டு பச்சரிசி கொடுக்கும்போது, பச்சரிசி அப்படின்னா அதாவது நம்ம கடையில் ரேஷன் கடையில் வாங்குகிற பச்சரிசி அதை கூட கொடுக்கலாம். பட் பச்சரிசினா என்னென்னா புழுங்கல் அரிசி இல்லாமல் வேக வடிச்சது இல்லாமல் அதுக்கு முந்தைய நம்ம அப்படியே அறுத்து வச்சிருப்போம் பற்றியா பச்சரிசி. அந்த பச்சரிசி லைட்டாக இனிப்பு இருக்கும். ஸோ இனிப்பு கண்டென்ட் இருக்கும், அதனால் இனிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்துட்டு சுகர் பேஷண்ட்லாம் பச்சரிசி போட்ட பலகாரங்கள்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பச்சரிசி நீங்கள் எடுத்து வந்துட்டு ஆடுகளுக்கு வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் டே 1 நீங்கள் இது ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டார்டிங் நம்ம டீ குடிப்போம் பார்த்தீங்களா, டீ குடிக்கிற கப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஃபுல்லாக நீங்கள் அள்ளிங்கன்னா ஒரு 50 கிராம் தான் வரும். சின்ன கப்புங்க, பெரிய கப்பு இல்லை, சின்ன கப்பு. நம்ம கடையிலலாம் வாங்கும் பார்த்தியா சின்ன பேப்பர் கப்பு, குட்டி கப்பு. அதில் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் அள்ளனிங்க அப்படின்னா பச்சரிசியாக அதில் அது ஒரு 50 கிராம் வரும். நீங்கள் உங்களுக்கு அளவு சொல்கிறத விட நாங்கள் வெயிட்டில் அளவு சொல்கிறேன். 50 கிராமில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 50 கிராமில் முதல்ல கொடுக்க ஆரம்பிக்குங்க. கொடுங்க, பகலில் கொடுங்க, காலையில் 50 கிராமில் நீங்கள் தீவனத்தோடு கலந்து கொடுங்க. இல்லை வெறும் பச்சரிசி கூட நீங்கள் சும்மா இருக்கிற டைமில் கூட நீங்கள் கொடுக்கலாம். அப்படி கொடுங்க. 50 கிராம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் 50 கிராமுக்கு கூட கம்மியாக கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனால் தயவு செஞ்சு ஸ்டார்டிங்கில் 50 கிராமுக்கு மேலே நீங்கள் கொடுக்காதீங்க, ஓகேங்களா? கொஞ்சமாக கையில் கூட அள்ளி முதல்ல ஸ்டார்டிங்கில் பழக்கப்படுத்தலாம். ஏன் அப்படின்னா அப்படி பழக்கப்படுத்தி கொஞ்சம் டே பை டே ஒன் பை ஒன்னாக 1 வீக் ஒரு வாட்டி அதிகப்படுத்தணும், 1 வீக் ஒரு வாட்டி அதிகப்படுத்தி நீங்கள் வந்துட்டு கொடுக்கலாம், ஓகேங்களா? 1/4 கிலோ வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம் ஒரு ஆட்டுக்கு. பெரிய ஆடு நல்லா வளர்ந்து கெடா நல்லா கும்பலாம் முறுக்கிக்கிட்டு இருக்கிற ஆடுகளுக்கு வந்துட்டு 1/4 கிலோ வரைக்கும் கொடுக்கலாம். அப்படி 1/4 கிலோ கொடுக்கக்கூடிய ஆடுக்கு கூட அந்த ஆடு பழக்கப்பட்டு இருந்தால் மட்டும்தான் அந்த 1/4 கிலோ கொடுக்கணும். நான் தயவு செஞ்சு நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்துட்டு கொஞ்சமாக கொடுத்து பழக்கப்படுங்க, ஓகேங்களா? அப்படி பழக்கப்படுத்தினா தான் வந்துட்டு உங்களுக்கு அது வந்துட்டு அப்படியே பழகிட்டு வரும்போது லாஸ்ட்டில் வந்துட்டு ஒரு ஸ்டேபிளில் வந்துட்டு நின்று இவ்வளோ தான் கொடுக்குற அந்த ஆடுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு 1/4 கிலோ 200 கிராம் அந்த மாதிரி வந்துட்டு நின்று, ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுக்கறது மூலிமா, டெய்லியும் கொடுக்கறது மூலிமா ஆடுகளை வந்துட்டு உடனே தென்னந்தேர் வந்துட்டு கொம்பு வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக வந்துட்டு ரிசல்ட்டை பார்க்கலாம். உடனே ஆடுகள் வந்துட்டு கொம்பு நல்லா பெருசாக வளர்ந்துட்டு வரும், ஓகேங்களா? ஸோ ஒரு நாள் இல்லை டெய்லி இல்லைனாலும் ஒரு நாள் ஒன்றை விட்டு ஸ்டார்டிங்கில் 1 வீக் ஒரு வாட்டி கொடுங்க, அப்புறம் 2 டேஸுக்கு ஒரு வாட்டி கொடுங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு அப்புறமேட்டு டெய்லியும் வந்துட்டு கொடுக்க ஆரம்பிங்க, ஓகேங்களா? ஸோ கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? புதுசாக வரவங்க, ஓகேங்களா? ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? அதேமாதிரி பச்சரிசி வந்துட்டு உதிரியாக கொடுக்கணும், அப்படியே உதிரியாக தான் கொடுக்கணும், ஓகேங்களா? உதிரியாக தான் கொடுக்கணும். ஊற வச்சும் கொடுக்கலாம். அது இப்போ ஸ்டார்டிங்கில் வேண்டாம், அப்புறம் ஃப்யூச்சரில் கொடுங்க, ஊற வச்சும் கொடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு சொல்ல வேண்டிய விஷயம். நான் இது சொல்லாததுக்கான காரணமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு அவங்க அதிகமாக கொடுத்தீங்கன்னா ஆடு வந்துட்டு உள்ளே போயிட்டு அந்த அரிசி சாப்பிட்டுட்டு வந்து வயிறு உப்ப ஆரம்பிச்சிடும். அந்த அரிசி உப்ப ஆரம்பிச்சிடும், ஆடு பெருசாகி வயிறு ரொம்ப உப்பி சாணி போடாமல் அப்படியே வந்துட்டு செத்துரும். ஸோ அதனால தான் இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு, கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ கரெக்டாக வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு கரெக்டாக வந்துட்டு ரிசல்ட் எடுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கெடாக்களுக்கு மட்டும்தான், ஓகேங்களா? பெரிய ஆடுகளுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். குட்டி ஆடுகளுக்கு இந்த 3 மாதத்து குட்டி ஆடு, அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் இலம் இருக்கிற குட்டி ஆடு, இதுக்கெலாம் வந்துட்டு தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. அதுக்கெலாம் கொடுக்க வேண்டாம், ஓகேங்களா? ஆல்ரெடி இருக்கிற பெரிய ஆடு கொம்பு சின்னதாக இருக்குது, ஆனால் கொம்பு மட்டும் வளரணும் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். தயவு செஞ்சு குட்டி ஆடுகள் கொடுக்கும்போது பக்கத்தில் வந்து குட்டி ஆடுகள் சாப்பிடும். அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் அங்கே இருந்து அந்த குட்டி ஆடுகளை துரத்தி விட்டுக்கிட்டே இருக்கணும், ஓகேங்களா? குட்டி ஆடு சாப்பிட்டுருச்சுன்னா அப்புறம் எதுவுமே பண்ண முடியாது, ஓகேங்களா? இன்கேஸ் ஏதாச்சும் ஆயிடுச்சு சாப்பிட்டுருச்சுன்னா கூட என்ன பண்ணணும் அப்படின்னா ஓமம் வாட்டர் கொடுங்க, ஓகேங்களா? ஓமம் வாட்டர் கொடுத்தீங்கன்னா வந்துட்டு டைஜஷன் ஈஸியாகிடும். பெரிய ஆடுகளுக்கும் சொல்கிறேன்,
குட்டி ஆடுகளுக்கும் சொல்கிறேன். ஓகேங்களா, மோஸ்ட்டாக வந்துட்டு கொடுக்காதீங்க, குட்டி ஆடுகள் வந்துட்டு பக்கத்தில் சேர்க்காதீங்க. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். தேங்க்யூ.